ரஷீத். நான் பிகாம் முடித்ததுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இந்த லைவர் சேலை ஒரு ரெஃபர் பண்ணான். அவன் இங்கே பேக் அண்ட் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்கொயரி பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் நான் சூஸ் பண்ணேன், ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் ஜாவா பேசிக்ஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் புரியாமல் இருந்தது அந்த கான்செப்ட்டு. அது எல்லாமே ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜே கான்செப்ட் வந்து ஜாவாவில் சொல்லி கொடுத்தாங்க, ஜே ஃப்ரேம் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு அது ஒரு ரியல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் இவங்க முன்னாடி சொல்லி கொடுத்த எல்லா விஷயமும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு லைவர் சேலையூரில் வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த ஜாவா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ அந்த ஜாவா பேசிக்ஸை நான் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்விக்கி ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ என் ப்ராஜெக்டை ரன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு 5 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் இது வந்து மல்டி ஃபுட் வெரைட்டி, அதாவது ஒரே டைமில் மல்டி ஃபுட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பட்டன் தான். அந்த பட்டனுக்குள்ளே நான் இமேஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நம்மளோட டீட்டெயில் எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து நம்ம ரைட் இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்தோன்னே நம்ம ஸ்விக்கி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் வரும், ஆர்டர் பண்ணுறவங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் வரும். மொத்தம் 2 மெயில்ஸ் வரும். ஸோ என்னோடய செகண்டரி மெயில் ஐடி நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அட்ரஸ் வந்து நான் ரேண்டமாக ஏதோ சம்திங் நான் கொடுக்குறேன். ஸோ செக் பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணணும். இந்த எல்லா டீட்டெயிலுமே நம்ம மேண்டிட்டரியாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் மெயில் சென்ட் ஆகும். அப்படி இல்லைனா எரர் காட்டும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துட்டேன். மெயில் ஐடி வந்து நம்ம ரைட் மெயில் ஐடி கொடுத்தா தான் இதுவாகும். ஸோ அந்த நீங்கள் வந்து நம்ம குவான்டிட்டி சூஸ் பண்ணிக்கணும். நான் ரேண்டமாக சம்திங் நான் சூஸ் பண்ணுறேன். நான் ஒரு சில இதில் வந்து நான் சூஸ் பண்ணல, அப்படியே விட்டேன். அப்படியே 0ல் இருந்தால் கூட கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இது என்ன பண்ணுன்னா, இந்த டீட்டெயில் எல்லாமே டோட்டலாக வந்து 3 மெயில் ஐடிஸ், அதாவது இந்த ப்ரோக்ராமிங் வந்து ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடி தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி 2 மெயில் ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும். அந்த 2 மெயில் ஐடி என்னென்னா, ஒன்று வந்து ஸ்விக்கி மெயில் ஐடி, இன்னொன்று வந்து நீங்கள் கஸ்டமர் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதை நான் காட்டுறேன். இது நீங்கள் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பில் மாதிரி காட்டும். இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட்லாம் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட், அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டி வச்சு அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ப்ளஸ் 40 ருபீஸ் வந்து அந்த டெலிவரி சார்ஜஸ் அதுவும் இங்கே ஆட் ஆகி இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ தென் நான் வந்து இப்போ ஃபைனல் மெயில் இருக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் மெயில் ஐடி. இதுதான் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி 2 மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் சென்ட் இதில் போயிட்டு நான் இங்கே பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதாவது வந்து இது வந்து ஸ்விக்கி மெயில் ஐடி, இது வந்து ஸ்விக்கி மெயில் ஐடி. இது வந்து டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்குறது, அதாவது இது ஒரு ஸ்விக்கி பிராண்ட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு மெயில் வந்து இந்த மாதிரி இந்த ஆர்டர் டீட்டெயில் எல்லாமே போயிடும். டோட்டல் பில்லு, நீங்கள் கொடுத்த அட்ரஸ், இமெயில் ஐடி, கஸ்டமர் நேம், அப்புறம் இந்த ஃபுட்டுக்கான குவான்டிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ தட் அவங்க வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் நான் வந்து அந்த இன்புட்டில் வந்துட்டு நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தேன் இல்லையா, கஸ்டமர் மெயில் ஐடி. ஸோ அதுக்கும் ஒரு மெயில் ஐடி வந்து வந்துருக்கும், இமெயில் வந்து வந்துருக்கும். ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரியும் ஒரு மெயில் வந்துடும், அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இவங்களோட ஆர்டர் வந்து ஸ்விக்கிக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் மாதிரி அந்த கஸ்டமருக்கும் ஒரு மெயில் வந்துடும். ஸோ இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு 2 டேஸில் நான் அதுவும் பண்ணிவிடுவேன். யூசரே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கே ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இது உள்ளே வந்துட்டு அவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து வெப்சைட் டிசைனிங்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது இதுக்கப்புறமா எனக்கு அந்த கோர்ஸும் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.